2026ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி 27 அன்று வருகிறது. அமாவாசை தொடக்கம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 2:11 மணி முதல் அமாவாசை நிறைவு ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 12:16 மணி வரை உள்ளது. தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு யமகண்டம் தொடங்குவதற்கு முன்பு. அன்றைய நாளின் யமகண்டம் காலை 7:33 மணி முதல் காலை 9:06 மணி வரை. ராகு காலம் பகல் 12:13 மணி முதல் பிற்பகல் 1:47 மணி வரை உள்ளது. ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பையும் முக்கியத்துவம் பெறும். பூமியில் பல வகை புற்கள் முளைத்து வந்தாலும் தர்ப்பைக்கு தனி சிறப்புண்டு. விசேஷ குணம் நிரம்பிய தர்ப்பை ஆகாயத்தில் தோன்றியதாக ஒரு நம்பிக்கை உண்டு. இதன் ஒரு முனையில் பிரம்மனும் மறுமுனையில் சிவனாரும் நடுவில் பெருமாளும் வாசம் செய்வதாக நம்பிக்கை. தர்ப்பையை திருப்புல், தெய்வப்புல், அமிர்த வீரியம் ஆகிய பெயர்கள் உள்ளன. மனித முயற்சியால் அதிகமில்லாமல் சுயம்புவாக தோன்றும் தர்ப்பை நிலத்தில் வாடிவிடாத நீரில் அழுகிவிடாத தன்மையுடையது. ஆன்மா தோன்றுவது போன்று தானே தோன்றி தானே வளரும். தர்ப்பையில் ஆன்மாவை ஆவாகனம் செய்து வழிபடுவார்கள். அதிக உஷ்ணத்தன்மை கொண்ட தர்ப்பை அமாவாசை மற்றும் கிரகண காலங்களில் அதிக வீரியத்துடன் திகழும் என்பதால் தர்ப்பை புல்லை மட்டுமே பயன்படுத்துவார்கள். அடுத்து எள் தர்ப்பணம். எள் என்பதை வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எள்ளை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடுமாம். தர்ப்பணம் செய்யும் முறை. தர்ப்பணம் செய்ய மொத்தம் 16 தர்பைகளை பயன்படுத்த வேண்டும். அவற்றில் 8 தர்பைகளை கொண்டு செவ்வக வடிவில் கட்டம் அமைக்க வேண்டும். பிறகு 5 தர்பைகளை கூர்ச்சமாக செய்து கொள்ள வேண்டும். நடுவில் முடிச்சுடன் கூடியது. 3 நுனி தர்பைகளை பயன்படுத்தி பவித்திரம் மோதிரம் போன்று செய்து கொள்ள வேண்டும். இவை போக இன்னும் 2 குட்டையான தர்பைகளை கையில் இடுக்கிக் கொண்டு பவித்திரத்தை அணிந்து கொண்டு தர்ப்பணத்துக்கு தயாராக வேண்டும். இவை தவிர காலுக்கு கீழே ஆசனம் என்ற பெயருக்கு உதிரி தர்பைகளை போட்டுக்கொள்வது விதி. அடுத்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை முதலான காலங்களில் பெரும்பாலும் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் செய்வதே வழக்கம். எனினும் தெற்கு நோக்கி அமர்வது சிறப்பு. திசைகளில் கிழக்கு தேவர்களுக்கு உரியது. மனிதர்கள் மேற்கை எடுத்துக்கொண்டனர். வடக்கை ருத்ரர்களும் தெற்கை பித்ருக்களும் எடுத்துக்கொண்டனர்.